இஸ்லாமிய தீவிரவாதம் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? 98ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சட்டமன்றத்தில் சொல்றார் இஸ்லாமிய தீவிரவாதம். இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க. நல்லா இருக்கியா? நான் உதயநிதி ஸ்டாலினே பார்க்க போனேன். ஒரு டீயும் 2 பட்டர் பிஸ்கெட்டும் கொடுத்துட்டு உன்னை கேமரால பார்த்துனே இருக்கிறாரு. போ, அந்த ஊருக்குள்ள கார் வராது, இந்த தெருவுக்குள்ள கார் வராது. என் கால் வரும்ல, நடந்தே போனேன், நடந்துதான் போவேன், நடந்து வருவேன். இஃப்தார் நோன்பு துறப்பு உணவு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சீஃப் கெஸ்ட் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு பெருநகர சென்னை கார்பரேஷன் குப்பலாரியில கொண்டு வந்து இறங்குறாங்க. He is a revolution in the making. எழும்பூர் தொகுதியின் விதியை மாற்ற வந்த விடி வெள்ளி. சொன்னால் சொல் மாறாத, சொன்னதை செய்ய தயங்காத நம் தளபதியின் நம்பிக்கைக்குரிய அன்பு தம்பி. மக்களின் குறைகளை கேட்கும் செவி, பகைவர்களின் சதி திட்டத்தை முறியடிக்கும் விழி, எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனம், எழும்பூர் மக்களுக்கு காவல் அரண், தமிழக வெற்றி கழகத்தின் அடையாளமாய், எழும்பூர் மண்ணின் அதிகாரமாய், the visionary leader who carries the dreams of our Talabadi in his heart. Ladies and gentlemen, please put your hands together for the man of the hour, the man of the people, the voice of the youth, the hope of the people and the future of Egmore. எழும்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திரு ராஜ்மோகன் அண்ணன் அவர்களை உங்களின் பரத்த கரவொலியுடன் உங்களிடையே பேச வருமாறு மிகவும் பணிவன்புடன் அழைக்கிறேன். ஒரு லாங்குவேஜ்ல பில்டப் பண்ணா பத்தாதாமா? பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்களே, அக்காக்களே, ஐயாக்களே, சொந்தங்களே, பந்தங்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, அவர்களே, இவர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் வெற்றி கழக சொந்தங்களே, உங்களுக்கு முதல் வணக்கம். திக்கட்டும் திசையட்டும் தமிழ்நாட்டின் தலையிடத்தை திருத்த பிறப்பெடுத்து வந்த தமிழ்நாட்டின் பொன்மன செம்மல் தர்மத்தாயின் தவப்புதல்வருக்கு முதல் வணக்கம். எங்களை எல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்கிற எங்கள் அன்பு ஆசன் பொதுச் செயலாளருக்கு பாச வணக்கம். 2 தொகுதிகளை 2 கண்கள் போல பாதுகாத்து இந்த மண்ணை வெற்றி கோட்டையாக மாற்றிருக்கிற கழக மாவட்ட செயலாளர் பூக்கடையாருக்கு பாச வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் பட்டொலி வீசி பறக்கிற கொடியிலே 2 போர் யானைகள் இருப்பதை போல எனக்கு கிடைத்த 2 போர் யானைகள் அன்பு தம்பி ஓட்டேரி நந்தா அவர்களுக்கும் ராஜேஷுக்கும் உயிர் வணக்கம். இந்த மேடையில் தமிழக வெற்றி கழகத்தில் அவர் பேசுவதற்கு முன்பு தமிழ்நாட்டின் பேச்சு மேடைகளில் பல இடங்களில் பேசியவர் எனது அன்பு நண்பர், அண்ணன், சகோதரர். ஆனால் டெக்னிக்கலா இன்னைக்கு அவருக்கு கன்னி மேடை. இந்த முதல் மேடையிலேயே 6 அடித்து ஸ்டாண்டிங் அவேஷன் வாங்கின எங்க அன்பு அண்ணன் ஓட்டேரி ஜெயக்குமாருக்கு தலை வணக்கம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய பாசமிகு தம்பி மருத்துவர் ஹரி அவர்களுக்கு அன்பு வணக்கம். கவிதை மழையில் என்னை நனைய வைத்த என் உடன்பிறவா சகோதரன் மகுவி அவர்களுக்கு கவிதை வணக்கம். இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகல அணி அமைப்பாளர், அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் தாங்க. எங்களை முன்னாடி உட்கார வச்சு அவங்களாம் பின்னாடி இருக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. அவர்களுக்கெல்லாம் எனது அன்பு வணக்கம். இந்த மேடையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், மேடைக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன இடைவெளி இருந்தாலும், என் இதயத்தில் சிம்மாசனம் இட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சிங்க பெண்கள் மகளிர் அணி தோழிகளுக்கும் சகல அணி நண்பர்களுக்கும் பாச வணக்கம். என் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஊடகங்களில் இருந்து நேரில் வந்திருக்கக்கூடிய படமெடுத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பிகளுக்கு ஒரு வணக்கம். அதைவிட அதிகமாக என்னை காதலித்துக் கொண்டிருப்பதால் ஒளிந்திருந்து படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு ஒரு வணக்கம். நான் செல்கிற இடத்திற்கு மட்டும் பறந்து பறந்து வந்து என்னை படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பறக்கும் படைக்கு ஒரு வணக்கம். அடுத்த வாட்டி சிரிச்ச மாதிரி எடுங்க, நல்லா அப்படி சந்தோஷமா இருக்க மாதிரி எடுங்க. எங்கு போனாலும் எந்த இடம் போனாலும் அண்ணன் சொன்னதுதான், எனக்கு எந்த கவலையும் இல்லை. முன்னாடி என்னுடைய ரேஷன் கார்டில் என் குடும்பத்தில் 4 பேர், இன்னைக்கு ரேஷன் கார்டில் 1,34,000 பேர் என் குடும்பங்க, என் வீடுங்க. அவங்க சொன்னது உண்மை. வேற எந்த கட்சிக்கும் எழும்பூரிலே
இப்படி ஒரு வரவேற்பு எந்த காலத்திலும் இருந்ததில்லை. ஒருத்தர் வருவாரு, கட்சிக்காரர் துண்டு போடுவாரு, சால்வை போடுவாரு, அதை முன்னாடி போட்ட சால்வையை பின்னாடி எடுத்து அதே துண்டு அவருக்கு போட்டு ஓடிடுவாங்க. இன்னொருத்தர் வருவாரு, வணக்கம் சொல்லிக்கிட்டே வருவாரு, யாருமே இருக்க மாட்டாங்க, கரண்ட் கம்பத்துக்கு ஒரு வணக்கம் வச்சுக்கிட்டு போவார், காக்கா இருக்காது. ஆனா நான் யாருங்க, சாதாரண வீட்டு பிள்ளை, தமிழக வெற்றி கழகத்தின் கடைக்கோடி தொண்டன், அந்த தர்மத்தாயின் தவ புதல்வன். பாருங்க, அவர்கிட்ட போறேன், எல்லாருக்கும் தம்ஸ்அப் சொன்னேன், எல்லாருக்கும் கை காட்டுற போட்டோ எடுத்தேன். உனக்கு என்னப்பா, என்ன பண்ணலான்னாரு. சொல்லுங்க, நான் என்ன பண்ணலாம், கை கட்டவான கட்டிப்பிடிப்பா. தொண்டனை கட்டிப்பிடித்த ஒரே தலைவனுங்க. நான் கேட்கல, அவரை தொல்லை பண்ணக்கூடாது, கட்டிப்பிடிப்பா அப்படின்னு கட்டிப்பிடிச்சு ஒரு குழந்தையை கொஞ்சுவதை போல ஒரு கடைக்கோடி தொண்டனை, சாதாரண பேச்சாளனாக இருந்த என்னை கட்சிக்குள் அழைத்து வந்து, மற்றவங்கள மாதிரி கிடையாது, சொன்ன சொல்படி கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கி, நிர்வாக குழு உறுப்பினர் ஆக்கி, மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர் ஆக்கி, ஊடக அணியினுடைய பொறுப்பாளர் ஆக்கி, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆக்கி, எழும்பூர் தனி தொகுதியினுடைய வேட்பாளர் அல்ல காப்பாளராக ஆற்றியவன் என் தலைவன். அண்ணா, உங்கள் கண்ணுக்கு முன்னால் ஒரு கோயிலின் கோபுரம் தெரிகிறது, என் கண்ணுக்கு மேடைக்கு பின்னாலும் ஒரு கோபுரத்தை போல இவர் தெரிகிறார். இந்த வரவேற்புக்கெல்லாம் எனக்கா, இந்த ஆரத்திலாம் எனக்கா? போற இடத்துல பூமழை கொட்டுதுங்க. தினமும் வீட்டுக்கு போயிட்டோன்னே நான் ட்ரெஸ்ஸை கழட்டி குளிக்கும் போது எங்க வீட்டில் பேசிக்கிறாங்க, இவர் எதுவும் பூக்கடையாரா மாறிட்டாரா, 1/2 கிலோ சாமந்தி பூ, 1 கிலோ ரோஜா பூ. என் கூட என் தம்பிகளாம் வருவாங்க, அப்படி சட்டையை கழட்டினானே, ரோஸா மஞ்சளா இருக்குண்ணே, எப்படின்னா, அதுல ஏன்டா ஆராய்ச்சி பண்றீங்க, அது மக்களுடைய அன்பு, அதை ஆராய்ச்சி பண்ணாத, சட்டை பணா தூக்கி போடு. அவங்க வீட்டில் ஏமா ஒரு சட்டை கேட்டா நீங்க தர மாட்டீங்களா, வாங்கி தர மாட்டீங்களா, ஒரு பேண்ட்டை கேட்டா வாங்கி தர மாட்டீங்களா, உங்களுக்காக என் வாழ்க்கையே தரமா, என் உயிர் உங்களுக்குமா, எழும்பூருக்காக எனது வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன். இந்த தூய அன்புக்கு கடைசி மூச்சு வரைக்கும் நான் விசுவாசமா இருப்பேன். இதோ என் கடைக்காரங்களாம் இருக்காங்க, சுத்தி பாருங்க, எழும்பூர் முழுக்க குட்டி குட்டியா அத்தனை கடைகள் ஒவ்வொன்றுமே வெறும் வியாபார இடம் இல்லைங்க, அது நடமாடும் உழைப்பாளர் சிலை. இந்த வியாபாரிகள் எவ்வளவு மாமூல் கொடுப்பாங்க, யாருக்கெல்லாம் மாமூல் கொடுப்பாங்க, ஏன்னா எவ்வளவு மாமூல் வாங்கினாலும் 2 இட்லிக்கு மேல நீங்க சாப்பிட முடியுமாடா? அந்த உழைக்கிற உழைப்பாளிகள் வயிற்றுல அடிச்சு மாமூலை கொடுன்னு போட்டி போட்டு மாமூலை வாங்கி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? பொய் கேஸ் போடுறது, அவங்க இதை வச்சிருந்தாங்க அதை வச்சிருந்தாங்க, வீட்டு பசங்களை மிரட்டுறது. எழுதி தரேன், வியாபாரிகள் அத்தனை பேருக்கு நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன். தங்க தளபதி வெற்றி தலைவர் ஆட்சியில எழும்பூரில் மாமூல் கலாச்சாரம் அடியோடு நிறுத்தப்படும். உலக வரலாற்றிலேயே வேட்பாளர் அறிமுகத்துக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தானா சாலையில நான் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கிறேன். பொதுக்கூட்டம் போட்டு இந்த சின்ன பையனை வேட்பாளரை அறிமுகப்படுத்தணும்னு என் பொதுச் செயலாளர் வரணும்னு ஆசைப்பட்டாரு. அன்னைக்கு பணிச்சுமை, அவர் நேரில் வரல, அவர் இதயம் அந்த மேடையில் தான் இருந்தது. இந்த சிறுவனை அறிமுகப்படுத்த தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா, நிர்வாக குழு தலைவர் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் ஆளுமை அண்ணன் செங்கோட்டையன், கழக மாவட்ட செயலாளர் பூக்கடையார்னு பெரிய ஆளுமையெல்லாம் ஒரு முதல் கூட்டமே பொதுக்கூட்டமாக போட்டாங்கன்னு சொன்னா, எழும்பூர் என்பது அவர்களின் இதயங்களில் இருக்கிறது, அவருடைய இதயங்களில் இருக்கிறது. அதனாலதான் அப்படி செஞ்சாங்க. அடுத்த நாள் 2 யானையை கூட்டு வந்து என்கிட்ட விட்டீங்க. இந்த 2 யானையை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு பாருங்க. அந்த யானை சேத்துப்பட்டுக்கு இழுக்குது, இந்த யானை புரசவாக்கத்துக்கு வான்னு இழுக்குது. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையிலேயே போர் யானைங்க. இவர்களை வைத்து எழும்பூர் என்ன எந்த தொகுதியும் வெல்ல முடியும், அப்படிப்பட்ட உழைப்பாளிகள். அடுத்த நாள் காலையில என்ன பண்ணோம், நமக்கு தான் 1008 நெருக்கடி, கண்டிஷன் சப்ளை, டேக் டைவர்ஷன், அது இருக்கா இது இருக்கா. நான் பார்த்தேன், தம்பிட்ட கேட்டேன், ஏப்பா சும்மா இந்த பர்மிஷன் எல்லாம் வாங்க முடியாது, நம்ம ஏரியாக்குள்ள காலைல 6 மணிக்கு நான் மக்களை பார்க்கணும், என்ன பண்ணலாம்? ஆனா 6 மணிக்கு பார்க்கணும்னா 10 பார்க் இருக்குண்ணா, அடிச்சேன் பாருங்க 10 பார்க்குக்கு வாக்கிங்க. ஒவ்வொரு பார்க்குமே நாங்க பேசுறது கிடையாது, டிஷர்ட்ல போனோம், கம்முன்னு நடந்து வா. முதல்ல குறுன்னு பார்த்தாங்க, யாரா இவனுங்க காலங்காத்தால இப்படி போறானுங்க. அப்புறம் அந்த அம்மா பேசுது, நாங்க கேட்காத மாதிரி போவோம். ஏய் பாத்தியாடி, இந்த டிவி கீழே வருவாரே அவரு தானே. அடுத்த வரி அந்த அம்மா சொல்றதுல பயமாகுது, ஐயோ திட்டிடுவாங்களா என்ன சொல்லுவாங்க. சத்தம் படுது, தம்பி விசில்ஸ்னா நல்லா இருக்கியா?
அன்னைக்கு நாளே பிள்ளையார் சொல்லி போட்டு முடிச்சிட்டோம். ஆஹா, மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு. எங்க போனாலுங்க சாதாரண பெண்கள் அங்க முடிச்சுட்டு ஒரு டீ கடை போவோம். சாதாரண டீ கடை நம்ம டீ குடிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த பக்கம் போகக்கூடிய அந்த தூய்மை தொழிலாளர் இருக்காங்க பாருங்க, இந்த மண்ணினுடைய மகள் தேவதை. ரெக்க மட்டும் வச்சா என் தூய்மை தேவதைகள்லாம் தேவதடா, இளமுறையினுடைய தேவதைகள். ஓடி வந்து என் கண்ணத்தை வருடி, தம்பி நல்லா இருக்கியா, நாம தான், நீ போ நான் பாத்துக்கிறேன், நாம தான். அந்த விசில் சின்னம், நான் விசில் ஊதுனா குப்பையெல்லாம் வீதிக்கு வருது, நீ விசில் ஊது, திமுகன்ற குப்பை இந்த ஊரை விட்டே போனா பாரு. ஒவ்வொரு நிர்வாகியும் நம்ம போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அண்ணே, அந்த ஊருக்குள்ள கார் வராது, இந்த தெருவுக்குள்ள கார் வராது. கார் வராது, என் கால் வரும்ல, நடந்தே போனேன், நடந்துதான் போவேன், நடந்து வருவேன். உங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு நிர்வாகியின் வீட்டுக்கும், நிர்வாகி வீட்டுக்கு மட்டுமா, அண்ணன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாக்காளரையும் நடந்தே வந்து பார்ப்போம். ஒரு நாளைக்கு 6 இருந்து 7 மணி நேரம் நடந்து வரோம். ஏன் நடந்தா தப்பா? அந்த தெருவுக்குள்ள நாம நடக்கிறோம். இதுக்கு முன்னாடி நடக்க வேண்டியவங்க யாரு? உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டாங்களே வாக்காளர்கள், அவர்கள் வீதியில் நீங்கள் வந்தது உண்டா? ஒரு தெருவுக்குள்ள நான் நுழையிறேன், 1/2 மணி நேரம் அன்னைக்கு மழை. அங்க இருக்கிற ஏரியா ஜனங்கள்லாம் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. எனக்கு போன் வந்தது தலைமையில இருந்து, எங்க பாருங்கிற அப்படின்னாரு பொதுச் செயலாளர். நான் சொன்னேன், அண்ணே சென்னையினுடைய நவீன ஸ்விம்மிங் பூல்ல இருக்கேனே. ஏன்பா எலெக்ஷன் டைம்ல ஸ்விம்மிங் பூல்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் எழும்பூர்ல அந்த வீதி பேரை தான் சொல்றானே, எழும்பூர்ல பாதி இடம் மழை பெஞ்சா ஸ்விம்மிங் பூலா மாறிடுச்சு. என்னப்பா சொல்றேன்? எனக்கு ஒண்ணுமே பண்ணல. என்ன கேட்டாங்க? ஒரே ஒரு கிரவுண்டு. 234 தொகுதியில எழும்பூருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? யாரும் சொல்லவே வேணாம். காலைல 5 மணிக்கு போய் பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்கோ இல்லையோ, ஒரு திடல் இருந்தாங்க. போய் எங்க பசங்க ஃபுட்பால் ஆடுவானுங்க, கிரிக்கெட் ஆடுவானுங்க, கேரம் ஆடுவானுங்க. அடுத்தவன் வாழ்க்கையில உன்ன மாதிரி விளையாட மாட்டாங்க, கிரவுண்ட்ல ஆடுவானுங்க. ஒரு கிரவுண்டையே மூடிட்டானுங்க. சரி, கிரவுண்டை மூடி என்ன பண்ணானுங்க? மூடின கிரவுண்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, உருப்படியே ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா கிரவுண்டை மூடி அதுல நாய் குடோன் கட்டி இருக்கிறாங்க. கைத்தட்டவங்களுக்கு எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த நாய்கள்லாம் கிரவுண்ட்ல சந்தோஷமா இருக்குமா? நாங்க ஏண்டா நாயை விடவாடா நாங்க மோசமா போயிட்டோம் எங்க பசங்க. அதோட பின்விளைவு என்ன? ஒரு கிரவுண்ட் இல்ல, அவன் செல்போன் அடிக்ஷன் வருது, போதைப் பொருளுக்கு அடிமையாகிறான், தவறான பாதைக்கு போறான், தடுத்து நிறுத்து திருத்த நினைக்கிறவங்க கிட்ட வன்முறையாளனா மாறுறான், வன்முறை வருது, போதை கலாச்சாரம் வருது, சட்டம் ஒழுங்கு சீர்குலையுது. அந்த இடத்துல எந்த செயல் திட்டமும் கிராஸ் ரூட்ஸ்ல போய் சேரல. எல்லாமே பிரச்சனை தான். ஆனா பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தாய் பிரச்சனை என்று சொன்னால் அது இளைஞர்களுக்கு சொந்தமான அந்த உடற்கல்விக்கு மிக முக்கியமாக இருக்கிற அந்த கிரவுண்ட்ஸ் முன்னது. தமிழக வெற்றி கழகத்தின் தளபதியின் தம்பி ராஜ்மோகன் எழுதி வருகிறேன், எழுதி உங்ககிட்ட கையெழுத்து போட்டு தருகிறேன், எழுதி வச்சுக்கோங்க. தளபதி ஆட்சி வந்த பிறகு எழும்பூரில் காலை 5 மணிக்கு எல்லாரும் வாக்கிங் போவோம், எல்லாரும் விளையாடுவோம். நமது பட்டைப்பாலம் அண்ணன் சொன்ன மாதிரி அடைக்கலம் தேடியெல்லாம் இல்லைங்க. அரசியலுக்கு ஒரு பட்டைப்பாலத்தோட வந்த கட்சி டிவிகே. ஒவ்வொரு கடையிலையும் சரி, ஒவ்வொரு கிரவுண்ட்லயும் சரி, காலம் மாறும். எழும்பூர் சொன்னா பாக்ஸிங் பிராக்டிஸ் யாரு? ஆண்கள், பெண்கள், குட்டி குட்டி குழந்தைகள். அங்க கூட்டம் போனாங்க தம்பிங்க. ஜிம்முக்கு போறோம், அங்க போய் பாக்குறோம். எல்லா இடத்துலயும் போய் நான் ஆரம்பிப்பேன், மக்களை கன்வின்ஸ் பண்ணலாம், கேம்பெயின் பண்ணலாம். ஐயா ஒரு வாய்ப்பு தாங்க, அம்மா ஒரு வாய்ப்பு தாங்க. நமது சின்னங்கரத்துக்குள்ள இங்க எல்லாம் 50 ஓட்டு விசிலுக்கு தான், நீ அத்தை தெரு போ, நாங்க பாத்துக்கிறோம் போ. எந்த கட்சிக்கு கிடைக்குங்க? எந்த தலைவன் கிடைக்குங்க? அவர் முகமே போதுங்க. அவருடைய அந்த மனிதனுடைய தூய்மையான இதயம் இருக்கு பாருங்க. எல்லாரும் ஓட்டு வெறுமனே அந்த இடத்துல போறதுக்காக வரல, தமிழ்நாட்டின் தலையெழுத்தே திருத்தறதுக்காக வராங்க. மௌனாலை, சைலண்ட் வேவ் இஸ் கம்மிங். ஒரு கடலுக்கு நடுவுல நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது உள்ள சுனாமி இருக்கா அலை இருக்கா தெரியாது, அது அமைதியா இருக்கும். ஆனா அந்த மெல்ல மெல்ல அந்த மௌன அலை அப்படியே ஆதரவு பெருகி, அன்பு பெருகி, ஆற்றல் பெருகி மெல்ல மெல்ல மேலே வந்து கரையை தொட்டு தீய சக்தி திமுகவை உடைத்து வீட்டுக்கு அனுப்புகிற போது அப்ப தெரியும் ஆழி பேரலையினுடைய ஆற்றல் என்னவென்று. அப்படி ஒரு அலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். காலையில எங்கேயாவது நம்ம ஏரியாவுக்கு போகும்போது சாமி கும்பிட்டு போவோம். ஒரு கோயிலுக்கு போறேன், கோயில இருக்க பக்தர்கள் சாமியை கும்பிடும் போது நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பாங்க பாருங்க. அந்த தாய்மார்கள் மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அந்த சிரிப்பு பார்க்கவும் தெரியுது, ஜெயிச்சிட்டாரு தளபதி, எழும்பூர்ல ஜெயிச்சிட்டாரு தளபதி.
சாமிக்கு ஆரத்தி காட்டி திருநீறு குங்குமம் தரும்போது அந்த ஆரத்தி தட்டை கொண்டு வந்து தரும்போது அவர் சொல்றாரு, யாரு? சாமி கிட்ட சொல்றாரு, ஊரு நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்கு உங்களால் தான் இருக்கணும், போங்க நீங்க தான். மத சார்பற்ற சமூக நீதிங்க. ஈஸ்டர் தினத்தின் போது இருதயராஜ ஆண்டவர் கோயிலுக்கு நான் போய் நின்னேன். என்ன அறியாம கண்ணு கலங்கிருச்சு. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு ரத்தம் கொட்ட கொட்ட ஒரு மாடி வீட்டு கோமானின் இல்லத்தில் அல்லங்க, ஒரு மாட்டு தொழுவத்தில், ஆட்டு தொழுவத்தில், ஒரு குடில பிறந்தாரே இயேசு பிரான். அவர் இந்த உலக மக்களினுடைய அமைதிக்காக எல்லா சிலுவையும் தன் மீது சுமந்து கொண்டு முள்கிரிடம் சுமந்து நின்றாரே. அந்த சிலுவையை பார்த்தபோது அரசியலுக்கு வந்து சொல்லடியும் கல்லடியும் சகல அடிகளையும் தாங்கி தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணும்னு ஒரு மனிதன் நிற்கிறாரே, இந்த தூய சக்தி தாங்க என் நினைவுக்கு வந்துரு. என்ன அறியாம அழுதுட்டேன். கூட வந்தவங்கலாம் கேட்டாங்க, என்னென்ன அழுவுறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, என்ன அறியாம அழுக வருது, விட்டுருங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நான் வணக்க வைக்கிறதுக்குள்ள அவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க, எங்களுடைய பிரேயர்ஸ்ல, எங்களுடைய பிரார்த்தனையில, எங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கட்டாயமாக நம்மால் தான் ஒரு தளபதி தான் ஜெயிப்பாரு. என் தம்பி ஒரு தர்காக்கு அழைத்து போனா, இந்த சிறுபான்மை மக்களை நயவஞ்சகமா ஏமாத்துன மாதிரி திமுக யாரும் இப்படி ஏமாத்திருக்க முடியாது. உலகத்துல தீவிரவாதத்துக்கு மதம் இல்லைங்க, அது ஒரு பிரெஞ்சு வார்த்தை. இஸ்லாமிய தீவிரவாதம் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? 98ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சட்டமன்றத்தில் சொல்றார், இஸ்லாமிய தீவிரவாதம். இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க. நெடுநாளா ஜெயில இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாம் நான் விடுதலை பண்ணுவேன் சொன்னது யார்? அவருடைய மகன், முதல் முறை முதலமைச்சர், காபந்து முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின். இந்நாள் வரைக்கும் யாரையும் விடுதலை பண்ணல. இஃப்தார் நோன்பு துறப்பு உணவு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சீஃப் கெஸ்ட் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு பெருநகர சென்னை கார்பரேஷன் குப்பலாரியில கொண்டு வந்து இறங்குறாங்க. 3 தலைமுறையா இந்த சிறுபான்மை மக்களை நயவஞ்சகமா ஏமாத்துறாங்க. ஒரு கணக்கு சொல்ற, கொஞ்சம் கவனிங்க. 16 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 3500 எம்எல்ஏ வந்திருக்கிறாங்கம்மா. இந்த 3500 எம்எல்ஏல 10% முஸ்லீம்ல வச்சாலும் ஒரு 350 முஸ்லிம்ஸ் எம்எல்ஏ ஆக்கியிருக்கணுமா இல்லையா திமுக? நான் உட்கார்ந்து எண்ணி பார்த்தேன், 93 பேர் கூட முஸ்லீம் எம்எல்ஏஸ் இல்லை. அப்ப காலங்காலமாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த இஸ்லாமியர்கள். நீங்க போய் பாருங்க, வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை தொகுத்து வழங்குற வாய்ப்பை என் தலைவர் எனக்கு தான் கொடுத்தாரு. அந்த லிஸ்ட் அப்பதான் பார்த்தேன். தமிழக வரலாற்றிலேயே ஒரு எலெக்ஷன்ல அதிகமான இஸ்லாமியர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்த ஒரே தலைவன் என் தளபதி. தர்காக்கு போறேன், அங்க போய் நான் அந்த பொன்னாடையை கொடுத்து ஒரு பிரார்த்தனையை செய்ய சொல்றேன். அந்த இஸ்லாமிய தோழர்கள் அவ்வளவு வாஞ்சையுடைய என்னை ஆற கட்டி தழுவி அவங்க சொன்னது ஒண்ணுதான், நல்லது நடக்கணும். நான் பதிலுக்கு சொல்றேன், இதய சுத்தத்தோடு சொல்றேன், கடைசி மூச்சு வரைக்கும் எனது அருமை கிறிஸ்தவ இஸ்லாமிய சகல மத சொந்தங்களே, உங்களுக்கு விசுவாசமா தான் இருப்போம், நேர்மையா தான் இருப்போம், உண்மையா தான் இருப்போம். நாங்க திருட மாட்டோம், அவர் திருட விட மாட்டாருங்க அந்த மனுஷங்க. எங்க பெரிய பிரச்சனைய போற இடத்துலாம் அம்மா மர சமாளிச்சிருவேன், அப்பா மர பரவாயில்ல, திடீர்னு 15 குட்டி பசங்க ஓடி வந்துருவானுங்க. அப்படி போற போக்கில் ஒருத்தன் கத்துவான், அப்படியே நிப்பான். நான் அப்படியே பார்ப்பேன், டேய் தம்பி கோட் ஆஃப் கண்டக்ட் பார்த்துங்க, அவனை உள்ள விட்டுறாதீங்க. சரிண்ணா சரிண்ணா போவோம். அப்படி வளைச்சு நிப்பான். என்னடா அப்படிமே ஒருத்தர் ஆரம்பிப்பார், ஓம் சக்தி பராசக்தி, 15 பேர் திமுக ஒரு தீய சக்தி ஓடிடுவான். தம்பி இப்பெல்லாம் பண்ணாதீங்க, நல்லா படிங்க, கல்விதான் நம்மளை உயர்த்தும் அப்படின்னு நாங்கள் அந்த பக்கம் போய் நாங்கள் விழுந்து சிரிப்போம் நடந்த பசங்க. அப்படி சின்ன குழந்தைகளின் இதயங்களில் கூட ஆழமாக இறங்கி இருக்கக்கூடிய தலைவருங்க. ரிப்பன் மாளிகை வாசல்ல அப்படியே சாப்பிடாம படுத்திருந்தாங்களே என்னுடைய தூய்மை தேவதைகள், வந்து பாத்தியா, உனக்கு சினிமா படம் பார்த்து ரிவ்யூ போடுறதுக்கு டைம் இருக்கு, இந்த சென்னையை சிங்கார சென்னையை தூய்மை பண்ற என் தூய்மை தேவங்களை பார்க்க நேரம் இல்லையே, இதுக்கு கூலி தருவாங்க இந்த மக்கள், எழும்பூரில் தீர்ப்பு எழுதப்படும். நானும் நம்ம வில்லிவாக்கம் வெற்றி வேட்பாளர் ஆதமும் எங்க அன்பு ஆசான் டி நகரினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஆனந்த் அண்ணனும் 10 நாளை தாண்டி உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய இந்த துப்புரவு தூய்மை தொழிலாளர்களை பார்க்க போயிருந்தோம். 4 அம்மா படுத்து இருந்தாங்க. பார்க்கவே அப்படியே கலக்கமா இருந்தது. கிட்ட போய் சொல்றோம், உடம்புல அப்படி ஜில்லுன்னு ஆயிடுச்சு தலைவா, 10 நாளா சாப்பிடலன்னு அப்படி இருக்கும். ஏம்மா அப்படி இருக்கீங்க, ஏம்மா அப்படி பண்றீங்க? அந்த அம்மா அப்படியே எழுந்திருக்க முடியாம எழுந்து கிட்ட வந்து சொல்லுது, தம்பி நாங்க ஒன்றும் கேட்கல,
எங்களுக்கு சுயமரியாதை வேணும். கால் காசா இருந்தாலும் சர்க்கார் காசு வேணும். இலவச கையுறை கொடுக்குறான் கழுதை. எனக்கு கிளவுஸ் வாங்க, எனக்கு துப்பு இல்லையா? நான் இலவசமா கேட்டேன். எனக்கு அரசாங்க ஊதியம் வேணும். என் பிள்ளை குட்டிக்கு நிரந்தரமான ஒரு மரியாதை வேணும், நல்ல கௌரவம் வேணும், கெத்து வேணும். இவ்வளவும் வேணும்னா 2026ல தளபதி தான் முதலமைச்சரா வேணும் தம்பின்னு நம்ம உடைஞ்சு போயிட்டோம். அன்னைக்கு நான் காய்ச்சல்ல போயிருந்தேன். அந்த அம்மா பேசுறது கேட்டு எனக்கு காய்ச்சலே பறந்து போச்சு. அன்னைக்கு மனசுக்குள்ள நினைச்சேன், யாருக்காக இல்லைனாலும் இந்த பெண்களுக்காக, இந்த தூய்மை தேவதைகளுக்காக திமுகவிற்கு தகுந்த பாடம் கற்றுத்தர வேண்டும் சபதம் எடுத்திருக்கேன். அண்ணன் சொன்னாரு, நேரத்தின் அருமை கருதி பட்டியலை சின்னதா சொன்னாரு. எத்தனை பெண்கள்ங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பெண்கள் பாதுகாப்பில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது. வாய் கூசலையா? சொல்லும்போது வாய் கூசலையா? பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம மகளிர் காவல் நிலையம் இருக்கு, பொம்பளை போலீஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இருக்கம்பாக்கத்துலன்னு தம்பி சபரி நிற்கிறாப்புல. அங்க திமுக இளைஞரணி கூட்டம், அக்கா கனிமொழி சீஃப் கெஸ்ட். அங்க சலசலப்பு என்னன்னா, பெண்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்லைன்னா பொம்பளை போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல. அங்க வந்து திமுக உடன்பிறப்புகள் பொம்பளை போலீஸையே கைப்பிடிச்சு இழுத்துருக்கிறான். அவங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது? கண்ணியமிக்க காவல்துறை நண்பர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இன்னும் 16 நாட்கள்ல தளபதி ஆட்சியில காவல்துறையில் இருக்கிற மகளிர் போலீஸுக்கு தகுந்த பாதுகாப்பை நாங்க வழங்குவோம். வீரமங்கை வேலுநாச்சியார் படை கட்டப்படும். எல்லாம் ரெடி ஆயிக்கங்க, ஃபிட்னஸ் மாத்துங்க, கிரவுண்டுக்கு போங்க. வீரமங்கை வேலுநாச்சியார் படையில சேரணுமா? நாங்களாம் வருவோம். நல்லா ஃபிட்டா வாங்க. எல்லாருக்கும் பாடி காம. ஒரு தெருல இனி ஒரு சிங்கப்பெண் மேல கைய வச்சீங்கன்னா 100 தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டன் களத்துல குதிப்பாண்டா. மதுரை மாநாட்டில் ஒரு அம்மா, சின்ன பொண்ணு, அண்ணா நான் மதுரை மாநாட்டு நான் வந்தேனாச்சு, எனக்கு பதறிடுச்சு. ஏம்மா நீ வந்த? சின்ன பொண்ணு வரக்கூடாதுனால. அது சொல்லிச்சு, இல்லைண்ணா தளபதியை பார்க்கணும் ஆசையா பக்கத்தில் வந்துட்டேன். அப்புறம் கிட்ட வந்துட்டேன்னா, நான் ரொம்ப கிட்ட வந்துட்டேன். அப்புறம் நீங்கள் வந்தீங்க, மைக்க பிடிச்சிங்க, அது நீங்கள் இது நீங்கள், மியூசிக்லாம் வந்தது, தலைவர் வந்துட்டாரு, ஆர்வத்தில் நான் ரொம்ப ரேம்பா கிட்ட போயிட்டேனா. எனக்கு கீழே இருந்து பார்க்கும்போதே ஹைட்டுக்கு மேலே இருந்தது, தளபதி வந்துட்டாரு, ஆனால் என் கண்ணுக்கே தெரிலண்ணா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழுகையா வந்ததுண்ணா. அப்போதான் திரும்பி பார்த்தேன், என்னை சுற்றி 15 லட்சம் ஆண்கள், நான் ஒத்தையாலா நின்னேண்ணா. அப்புறம் எனக்கு பதறுது கேட்கும்போது. அப்புறம் என்னாச்சு, நான் அலறத பார்த்துட்டு அங்கே இருக்க அண்ணன்கள்லாம் கேட்டாங்க, என்ன சிஸ்டர் சாமி உங்க கண்ணுக்கு தெரியலையா? என் தோல்ல ஏறு சிஸ்டர், குழந்தைய தூக்குற மாதிரி என்ன தோல்ல நிக்க வச்சு காமிச்சாங்கண்ணா. பயமா இல்லையாம்மா? அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு என்னன்னா பயம், எங்க அண்ணன்க கூட இருக்கும்போது ஒரு தாயோடைய கருவறையில் இருக்கிற மாதிரி நான் பாதுகாப்பா இருந்தேனா தளபதினா அப்படின்னு போச்சு. இதான் டிவிக்கு, இதான் தமிழக வெற்றி கழகம். மாறப்போகுது, எழும்பூர் மாறப்போகுது. நீங்க திரும்ப திரும்ப போன இடத்தெல்லாம் நான் பேசல, நான் இன்னைக்கு தான் நேரம் இருக்கேன்னு பேசுனேன். நாம தான் பேசாத பேச்செல்லாம் பேசுறோமே. நான் அவங்கள பேச விட்டேன். அவங்க கிட்ட ஆதரவு கேட்டு அடுத்தவர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டேன். அவங்களுடைய முதல் குரல் என்ன தெரியுமா? எலெக்ஷன் நேரத்தில் இந்த திமுக ஓட்டு கேட்டு வரீங்க, அதிமுக ஓட்டு கேட்டு வரீங்களே, அதுக்கப்புறம் நாங்கள் சொல்றதை யாருமே கேட்கலையே. மழை பெஞ்சா நெஞ்சளவு தண்ணி நிற்குது, ஒரு டாய்லெட் பாத்ரூம் இல்லையே. ஒரு கடைக்காரங்களை போய் கேட்டா அந்த அம்மா சொல்லுதுங்க, அத்தனை பேர் பசங்க போனோம், 10 பேர் பசங்க போனோம். எனக்கு கிட்ட கூப்பிட்டு சொல்லுது, தம்பி எனக்கு ஒண்ணு வேணாம்ப்பா, பக்கத்துல கட்டணம் இல்லா கழிப்பிடம் இருக்குப்பா, நான் அவசரத்துக்கு பாத்ரூம் போனா 10 ரூபா காசு கேட்கிறான்ப்பா. 10 ரூபா இல்லாம இல்ல, 10 ரூபா இல்லாம வைக்கலாம நான் இல்ல, எதுக்குப்பா அவன் காசு கேட்கிறான்? நான் சொன்ன, அம்மா நீ போய் கேளுமா, அப்படிலாம் கேட்க கூடாதுமா, நீ விடக்கூடாதுமா, கேளுமா. அந்த அம்மா சொல்லுது, நான் கேட்டேன், அப்படி கேட்டதுக்கு அவன் சொல்றான்ப்பா, நீங்களாம் உள்ள போனீங்கன்னா பைப்பை திருடி எடுத்துன்னு போய் வித்துருவீங்கன்னு சொல்றான்ப்பா. கேட்கும் போதே என்னுடைய இதயம் பிடித்தது. உங்களுக்கு என்னமா வேணும்? எனக்கு மரியாதை வேணும். ஒரு கட்டணமில்லா கழிப்பிடம்னா அதை எல்லா இடத்துலையும் வேணும். ஒரு நிர்வாகி வீட்டுக்கு போயிருந்தா அந்த பாட்டி வெடிச்சிட்டாங்க, தம்பி நான் இவரை நம்பினேன், அந்த சேகர்பாபு நம்பினேன், பரந்தாமனை நம்பினேன், ரவிச்சந்திரனை நம்பினேன், அது நாங்க இது நாங்க. நான் உதயநிதி ஸ்டாலினையே பார்க்க போனேன், ஒரு டீயும் 2 பட்டர் பிஸ்கெட்டும் கொடுத்துட்டு உன்னை கேமரால பார்த்துனே இருக்கிறாரு போ அப்படின்னு அனுப்பிட்டாங்க. பட்டா வரல தம்பி, வீடு இல்லை தம்பி, நான் நிக்கிறேன் பாருங்க இந்த மேடை, இந்த மேடையில் 4ல் ஒரு பங்கு தாங்க அந்த வீடை, அங்கே புருஷன் பொண்டாட்டி வாழணும், அந்த பாட்டி வாழணும். இந்த மேடையில் 4ல் ஒரு பங்கு அந்த வீடு, அதுக்கு பட்டா இல்லைங்க, வயிறு இருந்துச்சு. என்னடா கேட்டானுங்க? ஒரு வீடுடா, கொஞ்சம் நாகரிகமான வாழ்க்கை, ஒரு கட்டணமில்லா கழிப்பிடம், ஒரு கிரவுண்டு, ஒரு பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் டிரான்சிட் ஹப், இன்னொரு பக்கம் டிராபிக் கன்ஜெஷன் கடுமையான வாகன நெருக்கடி, ஒரு பக்கம் மாட மாளிகை அபார்ட்மெண்ட்ஸ், இன்னொரு பக்கம் ஹட்ஸ் இன்னும் குடிசை பகுதி,
ஒரு பக்கம் நீங்களாம் சுழல் விளக்கு கார்ல பறந்து பறந்து போறீங்க, அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இன்னொரு பக்கம் பைக் வாங்க கூட முடியாம, ஹெல்மெட் வாங்க கூட முடியாம, நடந்து போறதுக்கு நல்ல சாலை இல்லாம வியாபாரிகள் கஷ்டப்படுறாங்க. ரிச் ஒன் பிகம் ரிச்சர், பூர் ஒன் பிகம் பூரர். இதற்கு கிளாசிக் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி எழும்பூர். இன்னும் 16 நாட்கள் ஒரு மண்டலம் சொல்லுவாங்கல்ல தளபதி ஆட்சியில, இவை அனைத்தும் சரி செய்யப்பட்டு ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்திலேயே முதன்மை தொகுதியாக எழும்பூரை மாற்றி காட்டுவோம். மேடைக்காக பேசுறவங்க கிடையாது, நாங்க தளபதி பசங்க, சொன்னா செஞ்சு காட்டுவோம். நீங்களா கட்சி தொடங்க முடியுமா சொன்னியா, தொடங்கணும், தொடங்கிடலாம். ஆள் சேர்க்க முடியுமா, கட்சியில யாராவது சேருவாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் சேர்றோம் வந்து நின்னாங்க. எவனையும் சேர்த்துக்கிட்டா நமக்கு மக்கள் மத்தியில வந்து ஒரு அவநம்பிக்கை வந்துடும். நம்ம மக்களோட சேருவோம். மக்களை சேர்த்துக்கிட்ட ஒரே தலைவனுடைய தாடை தலைவர். இவரு வெளியே வரமாட்டாரு. சரி வெளியே வராரு, பார்ஷியாலிட்டி இல்லாத பாதுகாப்பு தர்றது உனக்கு துப்பு இருக்கா? தரமாட்டேன். இவர் என்னெல்லாம் பண்றாரோ காப்பீடிக்கும் கலாச்சாரம். அண்ணன் சொன்னாரு பாருங்க, நீ ரேம்ப போடலாம், சொக்கா போடலாம், பேண்ட் போடலாம், அவரை மாதிரி வீடியோ போடலாம், என்ன வேணா போடலாம். ஆனா மக்கள் யாரும் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க ராஜா, எனக்கு தான் போடுவாங்க, என் தளபதிக்கு தான் போடுவாங்க. தூய்மையான இதயத்தோடு வராங்க. அப்ப வியாபாரிகளின் சின்ன விசில் லஞ்ச லாவணியத்தை ஒழிப்போம். அப்ப தாய்மார்களின் சின்ன விசில் பாதுகாப்பு கொடுப்போம். அப்ப அண்ணன்மார்களின் சின்ன விசில் உங்க வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையா நிற்போம். அந்த கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கு. ஏன்? சாமி இருக்கு, நம்மளை பார்த்துக்கும், சாமி இருக்கு, அந்த பார்த்துக்கும். அந்த சாமியை போல உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த காப்பாளராக என்னுடைய தலைவர் இருப்பார் என்று சொல்லி உங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் ஸ்டார்டிங்ல சொன்னதை மறுபடியும் சொல்றேன். உங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் நான் வருவேன். வெறும் வாக்கு கேட்டல்ல, உங்கள் வாழ்நாள் முழுக்க வருவேன். உங்க நல்லது கெட்டதுல இருப்பேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இந்த ராஜமோகன் வந்து நிப்பான். இது என் தளபதியின் கட்டளை. இத்தனை பேர் இருக்கீங்க மேடையில, பெருமையோடு நான் சொல்றேன். என் தாயை விட சிறந்த தெய்வம் உலகத்துல இல்லை. என் தாயை தான் நான் துழுவேன். என் தாய் மீது ஆணையிட்டு சொல்றேன். என் தலைவனை போல ஒரு தேவன் கொடுத்த, ஒரு தெய்வம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் உலகத்தில் என் தலைவனை முன்னிலையில் வைத்து சொல்கிறேன். என் தொண்டர்கள் படையை வைத்து சொல்கிறேன். என் சகோதரர்கள் வைத்து சொல்கிறேன். இந்த எக்மோர்லங்கயா, இந்த எக்மோர்லமா நீங்கள் செலுத்த போகிற எழும்பூர் தொகுதியில நாங்க வாங்குற ஒவ்வொரு வாக்குக்கும் ஒரு மரம் நட்டு பசுமையான எழும்பூரை கட்டி எழுப்புவோம். பெண்கள் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, இங்க இருக்க ஊடகங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, மீடியால இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு எம்எல்ஏ 50 பேரை சேர்ந்துக்கிட்டு கேமராமேனை போட்டு அடிக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு கேமராமேனு அவரை போட்டு அடிக்கிறாங்க. ஊடகங்கள் நடுநிலையா இல்ல. காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. அரசியல் தலையீடு அதிகமா இருக்கு. கவுன்சிலர் இருந்து சேர்மன் வரைக்கும், மாண்புமிகுல இருந்து மதிப்பு மிகு வரைக்கும், கேபினெட்ல இருந்து கார்பரேஷன் வரைக்கும் போலீஸ் எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவீங்க? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா துறையும் சீர்திருத்தம் நடத்துவதை போல கண்ணியமிக்க காவல்துறையும் சீர்திருத்தம் நடக்கும். அது எழும்பூரில் இருந்தே தொடங்கும். இது வெற்றி தலைவரினுடைய ஆட்சியில் நடக்கும். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கிறாரு. அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா, அம்மாவா, அப்பாவா, சைலண்ட் வேவ், மௌன அலை. ஏப்ரல் 23 அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, கேட்டீங்க. ஏப்ரல் 23 அன்னைக்கு எல்லாரும் வந்துருங்கன்னு எல்லாரும் கேட்டீங்க. எனக்கு எங்க ஆளுங்களை பத்தி தெரியும். மதுரையில் 4 மணி மாநாட்டுக்கு 4 மணிக்கு வாங்கப்பானா முதல் நாள் நைட்டே வர கூட்டம் எங்க தாவேக்கா கூட்டம். தேர்தல் ஆணையத்திற்கு அன்போடு நான் சொல்லிக்கிறேன், ஏப்ரல் 23 தானே எலெக்ஷன், அசால்ட்டா இருந்துடாதீங்க. அந்த சாவடி வாக்குச்சாவடி அல்ல, தளபதியின் வெற்றி சாவடிங்கிறதுக்காக முதல் நாள் நைட்டே வந்து எல்லாரும் பாய் தலகாணியோட படுத்துக்குவாங்க, பார்த்துக்கங்க. உங்க வீட்டு பிள்ளை, உங்களின் நண்பன், உங்களின் சகோதரன் ராஜ்மோகனுக்கு வெற்றி சின்னமாம் விசில் சின்னத்தில் ஒரு வாக்கை செலுத்தி என்னை வெற்றி பெற செய்யும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, தாய்மார்கள் முகத்துல சிரிப்பார், விசில் சின்னத்தில் ஓட்டப்பார். அண்ணன்க முகத்துல சிரிப்பார், விசில் சின்னத்துல ஓட்டப்பார். கண்ணியமிக்க அதிகாரிகளின் முகத்தில் சிரிப்பைப்பார். இந்த ஊரை காக்க வந்த காவல் தெய்வம் அவருடைய வெற்றி சின்னம் விசில் சின்னத்தில் வந்து குவிய போகிற ஓட்டைப்பார் என்று சொல்லி அங்காளம்மன் சாட்சியாக உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி விடைபெற்று செல்கிறேன். எழும்பூர் ராஜ்மோகனின் வெற்றி வணக்கம்.
வார்த்தைகளால் வடிக்க முடியாத ஒரு ஆளுமை மேடை என்று வந்துவிட்டால் தன் பேச்சால் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கட்டி போடும். எப்பொழுதும் நான் அழைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் காந்த குரலான். வெறும் வாழ்த்துக்களோடு அண்ணா நாங்கள் நின்றுவிட போவதில்லை. உங்களின் வெற்றி அது எங்களின் லட்சியம்.